தமிழகம் முழுக்க பாராளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் அனைத்து விதமான தேர்தலிலும் நாங்கள் ஆய்வுகள் விடப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முதல் முறையாக ஜனநாயக நாட்டிலே ரோட்டில் நின்று சர்வே விடுகின்ற நிலைமை இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. காவல் அதிகாரிகள் காலையிலே வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் ஜனநாயக நாட்டிலே தெருவில் இருந்தால் ஜனநாயகம் பிறந்திருக்கிறது. அந்த நோக்கத்தில் முதல் முறையாக நான் 24 வருஷத்தில் ஃபஸ்ட்டு முறை ரோட்லேருந்து இந்த சர்வே விடுறேன். கிட்டத்தட்ட 10 நாட்களாக கோவை தொகுதி பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதி ஏன் எடுக்கிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட தமிழகமே உற்று நோக்குகிற தேசிய அளவில் பார்க்கிற பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை வெற்றி பெறுவாரா இல்லை தோல்வி பெறுவாரா இல்லை திமுக முன்ன இருக்கா இல்லை அதிமுக பின்னாடி இருக்கான்ற ஒரு விஷயத்தை பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் இருக்கிற போது ஐபிடிஎஸ் பிரைவேட் நிறுவனம் என்ற நிறுவனத்தின் சார்பிலாக சென்னை லாயலகுளம் முன்னாள் சேர்ந்து உருவாக்கிய இந்த நிறுவனத்தின் சார்பில் 10 நாட்களாக 3281 நபர்களை சந்திக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் வயது ரீதியாக அனைத்து மக்களையும் சந்திக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஆய்வு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கே அண்ணாமலை அவர்கள் பிஜேபி சார்ந்தவர் 38.9%, கணபதி ராஜ்குமார் அவர்கள் 33.4%, சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ஏடிஎம்கே 18.5%, கலாமணி அவர்கள் என்டிகே 6.8%, அதர்ஸ் 2.4% வாக்களை பெறுகிறார்கள். இந்த முடிவு இறுதி முடிவாக இருக்கும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இதை நோக்கித்தான் தேர்தல் அமையும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூலூர் பகுதிகள் பாஜகவுக்கு பாதகமாக இருக்கிறது. மற்றும் கவுண்டம்பாளையத்தில் சில பகுதிகள் இருக்கிறது. ஆனால் 6 தொகுதிகளும் பரவலாக வருகிறது. முதலிடத்தில் பாஜக இருக்கிறது, 2வது இடத்தில் திமுக, 3வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இந்த தேர்தல் விசனமாக பார்க்கப்படுவது என்னவென்று சொல்கிற போது அதிமுக சேர்ந்த முக்காவகம் ஓட்டு பாஜக செல்கிறது. திமுக இருக்கிற ஓட்டுகளும் பாஜக செல்வதனால் வெற்றி பெறுவது எளிதாக இருக்கிறது. அண்ணாமலை வெற்றி பெறுவதன் நோக்கத்திற்காக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலே ஒரு வரவேற்பு ஒரு எழுச்சியை பார்க்கப்படுகிறது. ஆய்வு மேற்கொள்கிற போது அங்கே இருக்கிற பெண்கள் ஆண்கள் இந்த தொகுதியினுடைய இறுதி வாய்ப்பு எங்களுக்கு வெற்றி பெறும் நோக்கத்திலே அந்தந்த வட்டார அளவிலே அங்கங்கே இருக்கிற மக்கள் தனிப்பட்ட முறையிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய முடிவு அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இதை ஒட்டி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி மாறுவதற்குள்ளே நிச்சயமாக 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு 5ஆம் தேதி உங்களை மீண்டும் சந்திப்பேன். இந்த 6 தொகுதியை சேர்த்து நீங்க 3200 சொல்ற ஒரு தொகுதியில சராசரி எவ்வளவு? 500-600 பேர் ஒரு தொகுதிக்கு. 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடியதுல வெறும் 3000 ஒரு 10% கூட நல்ல கேள்வினா 10% கூட இல்லாம நல்ல கேள்வினா அதாவது சாம்பிள் சைஸ் தகுதி பெற்றது. அதாவது கிட்டத்தட்ட நான் புதுமையானவன் கிடையாது. இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாமே விக்கிமீடியாவில் போய் லாஸ்ட் எடுத்து பாருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சர்வே விட்டு நான் தான் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் போன சட்டமன்ற ஆகட்டும் பாராளுமன்ற ஆகட்டும் அனைத்து தேர்தலும் நான் தான் முதலிடமா இருக்கேன். இந்த தேர்தலும் முதலிடமா இருப்பேன். இல்ல ஏன் சொல்லலாம் சாம்பிள் சைஸ் இல்ல ரொம்ப குறைவான இது போதுமானது. இது 3000 பேர்கிட்ட எடுத்துட்டு 20 லட்சம் இல்ல அதுதான் வரேன். அதாவது தகுதி பெற்ற நபர்கள், அதாவது இந்த சர்வே எடுத்ததுல தகுதி பெற்ற நபர்கள் என்ன தகுதி வயது ரீதியாக கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வினா எங்களுக்கு இந்த ஃபீல்டுல அனுபவம் பெற்றவங்க. அதனால நீங்க என்ன தகுதி இல்ல வாக்காளர் இல்ல. அதாவது எனக்கு சொல்ல இல்ல அதாவது சாம்பிள் சப்ஸ்கிரிப்ட் சைஸ் அந்த சைஸ் எங்களுக்கு போதுமானது. இல்ல அது ஏப்ரல் 6ஆம் தேதி விட்ட போது ஒரு பார்லிமெண்ட் குறைஞ்சபட்சம் 1000 பேர் தான் நாங்கள் இது பண்ணுவோம். இது கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த சாம்பிள் சைஸ் எங்களுக்கு போதுமானது. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவம் பெற்றவங்க அனுபவம் பெற்ற நபர்களும் எங்களுக்கு இது ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஆகவே இந்த முடிவு வரலன்னா 5ஆம் தேதி என்ன கேளுங்க. தகுதி பெற்ற நபர்கள் தகுதிங்கிறது ஓட்டு உரிமை இருக்கு. ஓட்டர்ஸ் பண்றாங்க இல்லைங்களா, அவ்வளவுதான். ஓட்டுனா தகுதிங்கிறது என்னது ஓட்டு தானே. இப்போ யாருக்கெல்லாம் ஓட்டர்ஸ் அவங்க பண்றதானே தவிர மற்றபடி வேற தகுதின்றது அவ்வளவுதான். நான் சொல்றேன் ரூரல்ல நான் ஸ்ரீதர், நான் டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த எலெக்ஷன் பியாண்ட் தி 3281 ரெஸ்பாண்டன்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸு. இந்த டீட்டெயில்ஸை எப்படி உட்கார வைப்போம் அப்படின்னா ரூரல் பர்சன்டேஜ் இருக்குது, அர்பன் பாப்புலேஷனு, ஒர்க்கிங் பாப்புலேஷனு, ஃபார்மர்ஸு, யூத்து, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு சப் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னாவே ஒரு 20 இருக்குது. ஓகே, ஸோ அந்த சப் குரூப் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு தரேன். அது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் செப்பரேட்டாக. இன்ஃபேக்ட் யாருக்காவது இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ட்ரெயின் கூட பண்ணுறோம். ஏன்னா இந்த வாட்டி டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். இது ட்ரெடிஷ்னலாக ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் யூஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கோம். பட் பியாண்ட் திஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். 300 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸை வச்சு அசஸ் பண்ணியிருக்கோம். அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்திருக்கோம், அந்த டேட்டாவில் இருக்கிற கேப்ஸை வச்சு திருப்பி சர்வே பண்ணியிருக்கோம். அது மாதிரி பிப்ரவரியிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட், பிப்ரவரிலேருந்து ஒரு 3 வாட்டி பண்ணோம்.
பட் இந்த டேட்டா சயின்ஸ் வந்து மாடலிங் வந்து அவர் வந்து 10 நாள் தான் பண்ணா சொல்றாரு. இல்லை தப்பான பாரு இல்லை சொல்றீங்க. உங்க ரெண்டு இடத்துக்குள்ளே ஒரு இல்லை இந்த சர்வே வந்து இது நான் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு சொன்னேன்ல, அது 10 நாளில் பண்ண முடியாது. ஸோ பிப்ரவரியில் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டோம் டேட்டா. ஆல்மோஸ்ட் ஆல் கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சென்னையில் ரிலீஸ் பண்ண 40 கான்ஸ்டிடுவன்சிஸும் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ டேட்டாவை வந்து கண்டினியூஸாக பிப்ரவரிலேருந்து கேதர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து பப்ளிக் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அப்புறம் கரண்ட் டேட்டாக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா கேப்ஸ் இருக்கும். ஏன்னா பழைய எலெக்ஷனை வச்சு புது எலெக்ஷனை உட்கார வைக்க முடியாது. ஸோ அந்த ஓட்டர் ப்ரிஃபரன்ஸ், அந்த ஓட்டர் சென்டிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம இந்த சர்வே பண்ணி அந்த டேட்டா கேப்ஸை ஃபில் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்டி 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுத்திருக்கோம். ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கோம், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கோம். 2 சேர்த்து ஒரு ஹியூமன் விஸ்டம், நம்ம பின்னாடி ஓட்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் சேர்த்து கொடுக்குறோம் இது. ஸோ திஸ் இஸ் அ வெரி ரிலையபிள் எண்ட் ரிசல்ட். அது உங்களுக்கு ஜூன் 4 தெரியும் உங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.